இந்த காரம் புளிப்பு அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ 1 ஸ்பூன் ரவை, ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கடல மாவு, உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு பெசரி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. சூப்பர். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா பாருங்கள். கோட்டிங் கொஞ்சம் கூட உதிரல. கொஞ்சம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். எந்த அளவுக்கு பார்த்தீங்களா? கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள், டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளோட உருளைக்கிழங்க சேர்த்துடலாம்.